டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முக்கிய குறிப்புகள். தேர்வு நாளன்று டிஎன்பிஎஸ்சி அன்னைக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு அப்படின்னா முன்னதாகவே தேர்வு மையத்தில் இருக்க வேண்டும். வினாத்தாளினை பெற்றவுடன் வினாத்தாளின் பக்கங்கள் மற்றும் கேள்வி எண்கள் சரியாக உள்ளதா என்பதை சோதித்து கொள்ளவும். ஏனெனில் ஏதேனும் குறைபாடு இருப்பின் உடனே அறை மேற்பார்வையாளரிடம் தெரிவித்து வேறு வினாத்தாளினை பெற இயலும். வினாத்தாளில் உள்ள வரிசை எண்ணை விடைத்தாளில் அளிக்கப்பட்டுள்ள தகுந்த இடத்தில் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். விடைத்தாளினை பூர்த்தி செய்த பின் உங்களுக்கு நன்றாக விடை தெரிந்த வினாக்களுக்கு விடையளிக்க தொடங்கலாம். உதாரணமாக, பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் சிறந்தவராக இருந்தால் பொதுத்தமிழ் கேள்விகளுக்கு முதலில் விடையளிக்க தொடங்கலாம். அல்லது அறிவு கூர்மை மற்றும் திறன் அறிதல் சிறப்பானவராக இருந்தால் அந்த வினாக்களிலிருந்து பதிலளிக்க தொடங்கலாம். வினாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்து கொள்கையறை உத்தேச விடைகளை படித்த பின்பு இறுதியான சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். வினாக்களை படித்து வினாவிற்கு விடை தெரியுமாயின் விடைத்தாளில் விடையினை குறிக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை வினா எண்ணும் விடைத்தாளில் உள்ள வரிசை எண்ணும் ஒன்றாக உள்ளதா என்பதை அறிந்த பின்னர் குறிக்க வேண்டும். குழப்பமான வினாக்களுக்கு உடனே பதிலளிக்காமல் அடுத்த வினாவிற்கு பதிலளிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் முந்தைய குழப்பமான வினாவிற்கு விடை பின்பு வரும் கேள்விகளை படிக்கும் பொழுதும் உங்கள் நினைவிற்கு வர வாய்ப்புள்ளது. வினாவினை படித்து வினாவிற்கான விடையை உடனே விடைத்தாளில் குறித்து விட வேண்டும். கடைசியாக குறிக்கும் பழக்கம் ஆபத்தானது. ஏனெனில் விடைத்தாளில் விடையினை குறிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இறுதியில் இல்லாமல் போய்விடும். கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் கேட்கப்படும். தமிழ் வழியில் வினாவினை படித்து விடையளிக்கும் தேர்வாளர்கள் தமிழ் வழி கேள்வியில் ஏதேனும் சந்தேகமா அல்லது பிழையாக இருப்பதாக உணர்ந்தால் ஆங்கில வழி கேள்வியினை படித்து பின் விடையளிக்க வேண்டும். ஏனெனில் ஆங்கில வழியில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி பதிலே இறுதியானது. எண்ணிய எண்ணாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராக பெறின் என்ற வள்ளுவர் வாக்கினிணங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியேற்று மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.